இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே, நீதி அரசர் அவர்களே, திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இங்க வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும். இவங்க கதையை சரியா எடுக்கிறது இல்லை. அதை எடுத்தா தானே ஓடும். சும்மா இப்ப ஜனங்கள்லாம் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து ஒழுங்கா எடுக்கணும். இப்படியே இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க. அவங்க படமெல்லாம் நடிக்கிறாங்க. எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே, நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன். அதாவது சில கதைகள், காமெடிகள், அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்ப நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பரா இருக்கணும். அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும் போது அசந்தா இருந்தாரு. இப்படி கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்ல, இங்க ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்படியே எவ்வளவு பேசலாம், தொண்டு வர சரியில்லை. ஆமா, அதாவது 5 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு தூங்க போற நேரத்துல பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இங்க வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். மாலை நேரத்திலே ஆரம்பித்து இரவு நேரத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இசை வெளியீட்டு விழா தலைவர், மேடையில் அனைவரும் தலைவராகவே நான் கருதுகிறேன். இசை வெளியீட்டு விழா சிவசம்போ படத்தினுடைய இயக்குனர் பாலா அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எனக்கு நீண்ட நாளாக பழக்கமுள்ள சகோதரி ரதி தேவிக்கும், என் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணை இயக்குனர் செல்வகுமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து PRO திகழும் என்னுடைய போற்றுதலுக்குரிய நண்பர் திரு வெங்கட் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாற்ற இருக்கும் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளரும் என்னுடைய போற்றுதலுக்குரிய அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், குறு சிறு பட தயாரிப்பு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர், என்னுடைய போற்று 35 வருட கால நண்பர்கள். நாங்கள் ஒரே பகுதியில் வசித்து வருகிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்படி ஒரு குறைவான பதிவு செய்வதற்கு குறைந்த கட்டணத்தை வசூலித்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அனைவரும் போற்றுதலுக்குரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அன்பு செய்யன் அவர்கள் இப்பொழுது அன்பு செய்யனுடைய சங்கத்தை அனைவரும் பேசுகின்ற அளவிற்கு அந்த சங்கத்தை உருவாக்கிவிட்டார். நான் அவரிடத்தில் ஆரம்பத்தில் பேசும்போது 500 உறுப்பினர் இருந்தார்கள். அதான் மேடையில கேட்டேன், எத்தனை உறுப்பினர்கள் என்றால் 1500 தாண்டி விட்டது என்றார். மற்ற மகிழ்ச்சி, அளவில்லா ஆனந்தம். இந்த திரைப்படம் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் மீண்டும் இது போன்ற சில நல்ல படங்களில் நடிக்க வேண்டும், வளர வேண்டும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து பெற்றோருக்கு நற்பெயரை தேடித்தர வேண்டும் என்றும், இந்த படத்தை அனைவரும் திரைப்படத்தில் பார்க்க வேண்டும் என்றும், இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிப்பதற்கு வந்தாரா இல்லை பெண்ணை தேடி இயக்குனரை தேடி வந்தாரா என்று தெரியவில்லை. அவருடைய வெளிப்பாடு அனைத்தையும் மேடையின் வாயிலாக
தெரிவித்து விட்டார். அவர்கள் குடும்பத்தாருக்கு இனி எந்த சிரமம் இல்லாமல் இன்முகத்தோடு பன்முகத்தோடு பணியோடு இருப்பார்கள் என்று கருதுகிறேன். சினிமா என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. அதனால் சினிமா வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்ல. இந்த அரிய வாய்ப்பை வழங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவசம்பு டைட்டில் நான் சுந்தர்சிக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும். எனக்கு அண்ணன் சொன்னாரு, அதான் இங்க பெருந்தன்மை. பெரிய இயக்குனர் ஏன் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா ஒன்று கொடுத்துட்டாருங்க. ஒரு டைட்டிலேயே ஒரு கதையை யாராவது கேட்டு உடனே கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமைசல் அர்த்தம். ஒரு டைட்டில் தான், இதை விட்டு எனக்கு ஒண்ணுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நினைக்கிற ஒன்று வரும். ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்தீங்க, வாழ்க்கை முடங்கி போயிடும். ஒண்ணு போனானையா நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும். உண்மையான கற்பனையாளன், உண்மையான திறமசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான். அதனால சுந்தர்சிக்கு இதுல இருந்து நம்ம நன்றிய சொல்லிக்கணும். இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் தெலுங்குல ரீமேக் ஆச்சு, டப்பிங் ஆச்சு. டப் பண்ணும்போது தெலுங்குல அந்த படத்துக்கு பேரு சிவசம்போ, நல்ல ஹிட்டு. ஆமா, இப்போ நான் கூட ஃபர்ஸ்ட் போன சொன்னாங்க சிவசம்போ படத்துக்கு ஆடியோ வந்திருக்கு சார்ன்ட்டு. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல. பகவதி படா டைரக்டர் சிவசம்போ, நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஓகேன்ட்டேன். வெறும் பெண்ணிகமா இருக்கு. அதுவும் பார்த்தா அந்த மச்சினிச்சி பாட்டுல அது கேமராமேனோட டேஸ்டா டைரக்டர் டேஸ்டான்னு தெரியல. ஹீரோனுக்கு ஃபேஸ க்ளோஸ்ல கட்டின விட தொப்புல கட்டினது அதிகம். திரும்ப சாங் கூட போட்டு பாருங்க, அங்கெங்கதான் ஹீரோயின் முகம் தெரியுது. அப்புறம் ஃபுல்லா இதுல வேற பச்சை வந்தி வேற, தொப்புள்ள பம்பரை விட்டுருக்காங்க, ஆம்லெட் போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுறாருங்க. அது என்ன டெஸ்ட்னே தெரியல எனக்கு. ஒரு பச்சை வந்தி விட்டு என்னன்னா தொப்புல போனா பச்சை வந்தி நிறம் மாறுதா, அந்த பொண்ணு கலர் கேட்ப மாறுதா மாறல, அது மாறல. அது மரத்துல மாறும், வயிற்று எப்படி மாறும், அது தன் மறந்துருக்கும், தன் குணத்தையே மறந்துருக்கும், மறந்துருச்சு. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதான் இந்த சிவசம்போன்னு நான் அப்படி நினைச்சிருந்தேன், ஒரு ஆன்மீகம் அப்படின்ட்டு. இப்பெல்லாம் அப்படி கதை டைட்டில் வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்போ சிவசம்போ, ஓம் சக்தி, முருகா இவ்வளோ வச்சுங்களே, டைரக்டர் சங்கியோன்றாங்க, சாமிக்கு பேர் ஆயிக்கிறானுங்க. இப்போ அப்படி ஆயிப்போச்சு இப்போ உலகத்துல. இப்பெல்லாம் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்ப எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு. இப்ப எடுக்க முடியுமா? அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா? ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு, ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது. திருவண்ணாமலை வைக்கிறது டவுட் தான் நம்மளுக்கு. அனிமே அந்த அளவுக்கு 100 அண்ணாமலை மேல வந்துட்டாரா, அது எப்படி சிக்கலா போச்சு. இப்ப இந்த சிவசம்பு, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால சிவசம்பு பேர் வச்சாலும் நம்ம ஆன்மீகம் நினைச்சோம், இருந்தாலும் நல்ல விஷயம். டயர் சொல்லியிருக்காரு. பெண்கள் நம்ம நினைச்சுக்கிட்டோம், பெண்கள் இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகராக வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு, இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளவு ஒரு பொய்யோ. சுதந்திரம் அடைச்சிருச்சு, சுதந்திரம் கொடுத்துட்டான், நாம சுதந்திரமா இருக்குமா? அதே மாதிரி பெண்கள் விடுதலை அப்படிதான். பெண்கள் விடுதலை நம்மள சொல்லிக்க வேண்டியதான், அவங்களுக்கு விடுதலை இல்லை. அன்னைக்கு காந்தியடிகள் சொன்னாரு, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் காந்தியடிகள் என்ன சொன்னாரு, என்னைக்கு இரவு 12 மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியா போறாங்களோ, தனியா போய் அவங்களுக்கு எந்த பாதிப்புலையோ, அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையா சுதந்திரம் அடைச்சிருந்தாரு. இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியா போச்சுன்னா நகையும் போச்சு, கற்பும் போச்சு. அன்னைக்கே நகை தான் போயிருச்சு, இன்னைக்கு கற்பும் போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிருக்கோம், பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கிறோம். இன்னைக்கு நாகரிகம் பெருக படிப்பு அறிவுலாம் கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் ரொம்ப மோசமா இருக்கு. அது ஒத்துக்கணும். அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குனர் பகவதி பாலா கூறியிருக்கிறாரு. இந்த பாட்டு ஒண்ணு வந்துச்சு, புரட்சி பெண்ணே புதுமை பெண்ணுன்ட்டு. கவிஞர் நாலு வரிகள் சூப்பரா இருந்தாங்க.
ஆமா மேடம். உங்க பேரு? கவிதா. கவிதா குப்புசாமி. ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்கு எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பெண் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய புதுமை பெண் படத்துல ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே காலதேவனின் தர்ம எல்லைகள் மீறுகின்றதோ அந்த எஃபெக்ட் அதே மாதிரி அந்த பொண்ணு க்ளோஸ்அப் நிறைய க்ளோஸ்அப் யூஸ் பண்ணி இந்த மச்சிச்சு க்ளோஸ்அப் போடல, அதை இங்கே ஈக்குவல் பண்ணிட்டாரு. இங்கே க்ளோஸ்அப் தான் எல்லா ஆங்கிலும் இந்த முறைக்கு. இந்த பொண்ணு ரஜினாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்துல இன்னும் நல்ல இளம் கதாநாயகர்கள் ஒரு மண்பு இல்லைன்னு டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க. அப்பதான் ஒரு திருப்தி அடைவாரு. பகவதி பாலா அந்த மன்மதலி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பொண்ணுல போட்டு படம் எடுத்து விடுங்க. அப்படியே ஆமா இல்ல என்ன நினைச்சுட்டு வச்சு சொல்ல முடியாது இல்ல. ஓகே ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கு கல்யாணம் ஆச்சா? நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா. 35-40 ஃபீல் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணிக்கங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பகவதி பாலா 16 பெற்று பெருவாழ் வாழ்வுனாங்கல்ல, இது வரைக்கும் 16 படம் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய படங்களை பெற்று டைரக்டர் ராமானந்த சாருடைய பேர் அடிக்கடி இங்கே அடிபட்டது. அவர் என்னோட குருநாதர். ஆமா அண்ணா உங்களை அவரு என்ன கூட சொன்னதில்லை, டைரக்டர் ராமநாதன் மாதிரி சொன்னதில்லை. ஆனா உங்களை சொல்றாங்க, அது நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு என்னோட குருநாதர் பேர் இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதலீட்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா வர பெப்சி தொழிலாளர்களுக்கும் இந்த படங்களுக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. பெரிய படங்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் 25 படங்கள் வந்துச்சுன்னா 175 படம் சிறு முதலீட்டு படங்கள் தான் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும். அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை வாழ வச்சிட்டு இருக்காங்க. தியேட்டர்களை வாழ வைக்கிறாங்க, ஓடிடி தளத்தை வாழ வைக்கிறாங்க, சேனலை வாழ வைக்கிறாங்க. ஏன் அவ்வளவு தூரம் நம்ம யூடியூப்புக்காரங்களை எல்லாரையும் வாழ வைக்கிறது இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ல வர படங்களால தான். இந்த மாதிரி படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இன்னைக்கு பொதுவாகவே ஒரு கதையை சொல்லும் போது அதுல புதுமுகங்கள் நடிச்சா நீங்க யாருமே இப்ப தியேட்டர்ல போய் படம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் தியேட்டர்ல போய் புதுமுகங்கள் நடிச்ச படத்தை பார்த்தாதான் நாளைக்கு அவங்க மிகப்பெரிய பிரபலமா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, போஸ்டர்லயோ இல்ல பிளெக்ஸ்லயோ இல்ல சோசியல் மீடியாலயோ உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் படம், அந்த 12 ஹீரோக்கள் படத்தை மட்டுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை இருக்காது. ஸோ இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி படங்களை பாருங்க. அப்படி பார்த்த படங்கள் தான் சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. லப்பர் பந்து, அந்த குடும்பஸ்தன் மாதிரி ஹவுஸ் கீப்பிங், இதெல்லாம் நல்லா போயிருக்குது புதுமுகம் நடிச்ச படம்லாம். ஸோ மக்கள் கையில தான் இருக்கு. நீங்க இப்ப ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க, டைரக்டர் கூப்பிட்டாரு, அப்புறம் ஹீரோ கூப்பிட்டுருக்காரு, கேமராமேன் கூப்பிட்டுருக்காரு, மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டுருக்காருன்னா நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பார்த்துட்டு சும்மா கையை மட்டும் தட்டிட்டு நீங்க கிளம்பி போறது உங்க நோக்கமா இருக்கக்கூடாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல போய் நீங்க உங்களுக்கு வேண்டிய விரும்பிய காசுல நீங்க படம் பார்க்கலாம். அவ்வளவு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச உங்களால என்ன செலவு பண்ண முடியுமோ அதை நீங்க செலவு பண்ணி படம் பாருங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்தாதான் இந்த படங்கள்லாம் வெற்றி அடையும். இதையும் இங்க ஒரு கோரிக்கையா வச்சு உங்ககிட்ட நான் சொல்றேன். ஸோ அதை அடுத்தடுத்து நம்ம ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேச போறாங்க. உங்களுக்கு நிறைய இருக்கு. எப்படி இன்னொரு 1 hour நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இங்க ஜாலியா இருக்கு, பேசலாம். செந்தில் சார்லாம் நல்லா பேசுவாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல அறிமுகமாகி பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஓகே, நான் எல்லாரும் பத்தி தனித்தனியா பேசணும்னு நினைச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாம் பசி வந்திருக்கும், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பாத்திருப்பீங்க. இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்கு. ட்ரெய்லர் நீங்க எல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக எங்க சார் கொஞ்சம் காமெடியாவும் அப்படி கொஞ்சம் கில்மாவா கட் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்க. பட் அதையும் தாண்டி ஒரு செம்மையான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நீங்க எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் நிறைய சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனா இந்த படம் இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணமா இருந்த
நட்ராஜ் சார், எங்க பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ. ஹாய், எங்க கூடியிருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசங் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கலின்ற கேரக்டரை நம்பி எனக்கு கொடுத்த பகவதி பாலா சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்பு எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேரா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்க தியேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்க்கணும். அதுல அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷனல்ங்கிறது நிறைய மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமா வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படமா தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்க யோசிக்காம எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலயும் நீங்க முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்க மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. அப்பதான் எங்க படமும் வளரும், அதுல நடிச்சிருக்க நாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி, வணக்கம். ஆமா, செந்தில் யோசிச்சுட்டே இருக்காப்ல, இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சுட்டே இருக்காப்ல. வந்தவங்க ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமா, நான் ஒரு ஈஸியர்ல பாட்டிட்டேன். அது இல்லை, அதே போல 4:30 மணிக்கு வந்த காத்திருந்தேன், உங்களால கடுப்பு வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினைச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமா, எல்லாரும் பேசி என்னெல்லாம் அந்த நடந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியை சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமா, நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கியா? நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டு பாரு, அண்ணாச்சி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போறாங்களா? ஏன்னா நீங்க வேற டயலாக் எவ்வளவு டயலாக் இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேற டயலாக் போட்டிருக்கீங்க. எவ்வளவோ டயலாக்லாம் அந்த படத்துல பேசியிருக்கேன். என்னதான் செல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோட சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பா. சரியா? ஆமா, தம்பிக்கு வாழ்த்துக்கள். அப்ப அடுத்தபடியா இயக்குனர் பகவதி பாலானே, நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகா மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த விஷயத்த கேட்கறவங்க, எனக்கு அது சில விஷயங்கள்ல புதுசா இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம், ஆமா, ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளவு பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா ஏற்கப்படும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே போல மேடையில வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? ஆமா, அவங்களும் அதுல நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஹீரோ இருக்கீங்களா? இல்லையா? ஆமா, அதுல அண்ணன் பகவதி பாலானும் நடிச்சிருக்க நினைக்கிறேன். ஆமா, இவங்களாம் நடிச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. ஆமா, நான் போனேன், நடிச்சு முடிச்சோட டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்லலையா? நான் சொல்லிடுறேன், டைரக்டருக்கு மேல நானும் சொல்லிடுறேன். டைரக்டருக்கு நடிச்சிருக்காப்புல, ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க. அதனால படத்துல பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயின், அங்க ஒரு ஹீரோயினா, இன்னொரு 5 பேர் எங்கம்மா? ஆமா, அந்த பொண்ணு உண்மையில நல்லா நடிச்சிருக்கம்மா. அந்த லாஸ்ட் சாங்ல எல்லாம் பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி 2 படம் என்னுடைய பொண்ணா நடிச்சிருக்காப்ல. இப்ப வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது. பாப்பாக்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த இசை வெளியீட்டினுடைய கதாநாயகன், அவரு அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே? அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டு, நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்கீங்க, புதுசா இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல வாழ்க்கை அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த படத்துல ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில். ஆமா, செந்தில் அண்ணன் கூட தான் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, அது வந்து ஏற்கனவே படம் நம்ம அண்ணன் சின்ன கேரக்டர், நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனா நம்ம 2 படத்தையும் பெருசா போட்டிருக்காங்க. யாரு செந்தில்லடா? சஸ்பென்ஸ் வச்சு விடுங்க, வெளியே சொல்லுவாங்க. இன்னும் சொல்லிடுமா? சொல்லிட்டோமோ? ஆமா, அண்ணா அப்படியா காமெடி தானே வில்லனா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு பாப்பா. அவன் சொன்னாரு, பகுதி வர செஞ்சான். அவன் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துதான் தெரியும். ஆமா, அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகம் நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா, அங்க போயிடாங்கண்ணே. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலேயே டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருப்போமே.
ஆமா அண்ணனை திரும்பவும் நாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம். அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்துல மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம உள்ள நடிச்ச நினைக்கிறேன், மறப்போம் மன்னிப்போம். அடுத்த படத்துல இருந்து அண்ணன் காமெடியில தன்னுடைய பணிகளை வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரரசு அண்ணன் அண்ணன் வீடு வந்து வச்சுக்கிறேன் சரியா. நம்ம அண்ணன் பேசினீங்கன்னா நாங்க எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதனால நம்ம சிவசம்பவ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதுல கலந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலாண்ணன் சொன்ன மாதிரி பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொல்வார். அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சிவசம்பவ படம் கண்டிப்பா நான் நிறைய பேச மாட்டேன், ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற இதுல நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசம்பவ திரைப்படத்து ட்ரெய்லருக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஜாம்பவான் சார் எல்லாருக்கும், ஐயா NS கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வந்து கணேஷ் ஐயா, நீதிபதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன். அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளியை குணப்படுத்த டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு, அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா தெரியும், அத்தனை மாவட்டத்திற்கும் பேரரசு ஐயா அவர்களுக்கு அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் கருணா சார் அவர்களுக்கு, அப்புறம் அன்பு சார் அவர்களுக்கு, அப்புறம் விஜயமொழி சார் என்னோட படங்களை தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண விஜயமொழி சார் அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி கிட்டத்தட்ட நான் ஒரு 4 படமா அவருக்கு ட்ரை பண்ணி அவர் கால் ஷீட் இந்த படத்தை கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 படம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ணாச்சி கால் ஷீட் பிடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி செந்தில் சார் கிட்ட நானும் ஒரு 10 படமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன், தேட்டர் இருக்காது, அதுக்கு ஏதோ ஒன்று தள்ளி போச்சு. இந்த படத்துல அவங்களாம் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள்னு நினைக்கிறேன். சிவன் அது. அதனால எனக்கு வந்து இதுல ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ணாங்க. அது மாதிரி வந்து எங்கூட தயாரிப்பாளர் இருக்கிற ரதி தேவமடா இருந்தாலும் சரி, ஐயா செல்வகுமார் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னாரு, ஹீரோயினை பத்தி சொன்னாரு. இந்த படம் வந்து முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம். சிவசம்பவம் அப்படின்னா இது சாமி படம் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு பெண் அடிமைத்தனம், இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்துல. அந்த படத்தை சரி இருக்குது, அது தமிழ்ல அதிகமா இருக்குது. ஸோ அதை உடைக்கணும். அப்ப என்னன்னா அது யாரால உடைக்க முடியும்? பெண்கள் எழுச்சி எடுத்தாதான் உடைக்க முடியும். அப்படிதான் அந்த படம் கதை. அதனால நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இதுல வந்து கிளைமேக்ஸ், இது வந்து சார் சொன்ன ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இது கிளைமேக்ஸ் வந்து பார்த்ததில்ல, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும். அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும். சார் என்ன சார் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோயினை கண்ணிலையும் காட்டலாம், அப்பப்போ காட்டி போயிட்டீங்க, இப்போ கிளைமேக்ஸ் தனியாக போய் அவங்க போய் முடிச்சா சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்ல வேண்டியிருந்தது. பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இயக்கிற 16வது படம் இது சிவசம்பவம். நிறைய கேமராமேன் பண்ணியிருக்கிறேன், நிறைய நடிச்சிருக்கிறேன். என்னன்னா மேக்சிமம் வந்து நான் யார்ட்டையும் கதை சொல்றது கிடையாது. யாரும் ஏன் கதை சொல்ல கிடையாதுன்னா, நம்ம லோ பட்ஜெட்ல பண்ணுவோம், ஏதாவது ஊர்ல போய் எடுப்போம். அது என்னன்னா கதை சொல்லிட்டு அந்த ஊர்ல யாராவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க, அது என்ன ஆகும்னா அது பிரச்சனையாயிரும். இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிமுக்கு அப்படின்னா அவங்க ஒரு 2000 வச்சுப்பாங்க லொகேஷன் சார்ஜ். அதே பிலிமுக்குன்னா ஒரு 25,000 வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சில கதை வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும், மத சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும் சொல்லிட்டோம்னா அங்க சொல்லி அந்த பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு யார்ட்டையும் கதை சொல்றது இல்லை. மோஸ்ட்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஊர் தலைவர்கிட்ட, அப்புறம் இதே மாதிரி ஆளுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கு. அவங்களுக்கு கதை சொல்லி, ஆனா படத்துல நம்ம சொன்ன கதை எதுவுமே வராது, அப்படி சொல்லி வருது. இதுல வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு ஹீரோ. அவர் வச்சுதான் சொல்றேன். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஹீரோயின் தான் எல்லாமே நிக்கிறாங்க. அதனால எனக்கு வந்து இல்ல சார், கிளைமேக்ஸ்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லல. சார் வந்து என்ன கூட்டு போய் டம்மி ஆகிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. சரி நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்ல வந்து ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாத்த போய் ஹீரோ கால்குள்ள போட்டு மிதிச்சு ஹீரோயின் வந்து காப்பாத்திருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, போய் படம் பார்த்தோம். பார்த்துட்டு சொல்றாங்க, மச்சான் இருக்க தூத்துக்குடி கொத்தனாரு என்ன தூக்கி போட்டு நீ குத்தோன்னு பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க அடிக்க. ஐயோ கதையை சொல்லிட்டாரு, என்ன பண்றது இல்லையே, இப்பவே கதை வந்துருச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல வந்து அவரு சமாளிப்பது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கதை சொன்னேன் சார், நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன், நீங்க அதுக்கு விட சொல்லுங்க சார்.
அது கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே. சரி நான் கதை சொல்லுங்க சார். இது வந்து நம்ம படிச்ச கதை தான், உங்களுக்கு தான் தெரியும். ஒரு 2 நாட்டுக்குள்ள ஒரு சின்ன போர் நடந்தது. அதுல வந்து ஒரு மன்னன் செவிச்சிருவாரு. அந்த மன்னன் கல்யாணம் ஆயிருக்காரு, 2 பேருமே கல்யாணம் ஆயிருக்காரு. அப்போ அந்த செவிச்ச மன்னன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், நான் ஒரு விடுதலை போடுறேன், நீ வந்து அதுக்கு ஆன்சர் சொன்னா அவன் கல்யாணம் பண்ணிடுவேன், இல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு புத்திசாலியான ஒரு அவன் கணவன் தான் வேணும் அப்படிங்கும். சரி அப்படின்ட்டு சரின்னு சொல்லி அது போயிட்டு இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிருது. போர்ல அந்த லவ் பண்றவன் செவிச்சிடறான். அப்ப வந்து தோத்தோண்ட கூப்பிட்டு கேட்கறான், இந்த பார் நான் உனக்கு ஒரு விடுதலை சொல்றேன், நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாடை வந்து நீ எடுத்துக்கோ, உன் நாடை வந்து நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னா. சரி என்ன கேளுங்க, பெண்களின் ஆழ மனசு என்ன நினைப்பாங்க அதை மட்டும் சொல்லுங்க. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது, அது ஆள் மனசுல எப்படி நினைப்பாங்க இன்னுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அரசு வந்து எல்லாத்தையும் கேட்டான். இப்ப எதிர்நாட்டு அரசு கேட்டுக்கிறான். சரி இது ஆன்சர் சொல்லிட்டு ஒரு 3 நாள் டைம் கேட்டாப்ல. 3 நாள் சொல்லிட்டேன்னா உனக்கு நாடு தந்துடுறாப்ல. இப்ப ஊர்ல எல்லாத்தையும் கேட்டு இருக்காப்ல. இந்த பெண்கள் வந்து அடி மனசு நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சொல்றாங்க, எங்க கடவுள் ஆழத்தோட பாத்துடலாம், பெண்கள் மனசு கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றான், நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூனியக்காரி ஒரு கிளவி இருக்கிறா, அந்த கிளவிட்ட கேளு கரெக்டா சொல்லுவாப்புல அப்படிங்கிற. இந்த மன்னன் வந்து தோத்த மன்னன் நேரம் என்ன பண்றான், அந்த கிளவிட்ட போறான். கிளவிட்ட போனதும் கிளவி சொல்றான், கிளவி நான் வந்து நம்ம நாடு தோத்துருச்சு, இப்ப நாடு நம்ம கைக்கு வரும்னா எனக்கு அந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கட்டளைங்க, பெண்கள் என்ன நினைப்பாங்க அடி மனசு என்ன நினைப்பாங்க அது சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துருங்கிறான். சரி நான் சொல்லிடுறேன், நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துடும், அவனுக்கு காதலி போயிருவா, எனக்கு என்ன கிடைக்கும்பா, நீ என்ன வேணாலும் கேளு, உயிரோட கேள்வி தருவேன், நான் உயிர் கேட்க மாட்டேன், என்ன கேட்டாலும் செய்வியா செய்யறேன் அப்படின்னு ஒரு சொல்றான். என்ன சொல்றான்னா, எப்போதுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டா இருக்கும். இதுதான் அடிமனசு நினைக்கிறது. ஒரு காரியம் பண்ணா நம்ம தான் டிசைட் நம்ம தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க. ஆனா நம்ம ஆண்கள் வந்து நினைக்கிறது இல்ல. அவ என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை நடக்குது சார். இப்ப நீங்க எப்படி சார், ஐயோ சார் நான் என் ஒய்ஃப் டிசைன் விட்டுறேன் சார், என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க சார் நான் கேட்பேன், என் ஒய்ஃப் ஒரு கோடு போடாம தாண்ட மாட்டேன் அப்படின்னாரு. அது சரி ஓகே சார். இப்ப இப்போ வந்து கிளைமேக்ஸ் சொல்லல அதுல சொல்றேன். இப்ப அவன் வந்து அந்த மன்னன் வந்து அவன்கிட்ட சொல்லிட்டாப்ல, என்ன சொல்லிட்டாப்ல, சார் பெண்களை அவங்க இஷ்டத்துல விட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பத்தை கரெக்டா நடத்துவாங்க, நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா அப்படியான காலையில சொல்லுவாப்ல. காலையில் ஆமா இதான் நினைச்சோம். உடனே அவன் கல்யாணம் ஆயிருது, இவங்க நாடு கிடைச்சிருது. இப்ப நாடு கிடைச்சது கிளவிட்ட வந்து சொல்ல போறான் சந்தோஷத்தை, கிளவி நாடு கிடைச்சிருச்சு என்ன பண்ணலாம் சொல்ல போறான். அப்ப அந்த கிளவி சொல்றா, எனக்கு ஒரு வரம் கொடுத்துடலாங்கிறான். ஆமா என்ன கிளப்பது கேளுங்க, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்கறான். ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து 90 வயசு, இவனுக்கு வந்து 40 வயசு. என்ன கிளவி இப்படி கல்யாணம் பண்ண சொல்ற, எங்க வாழ்க்கை என்ன ஆகுங்கிறான். நீ என்ன சொன்ன, ஒரு மன்னன் தானே, நாட்டு கொடுத்த வாக்கு மாத்தக்கூடாதுல்ல, கல்யாணம் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் பண்ணி அரமனை கூட்டு வந்துடுறான். அரமனைக்கு உள்ள வந்ததும் அவ குமரி ஆயிடுறா, பாலிடிக்ஸ் பண்ணா மாறிடுறா. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், என்னடா வெளியே இருந்தா கிளவியா இருக்கிறா, உள்ள வந்தா குமரி ஆயிட்டா அப்படிங்கிற. இப்போ அவன் கேட்கறான், எப்படி நீ வந்து உள்ள வந்து எப்படி குமரி ஆன, வெளியே போகும்போது கிளவியா இருந்துக்கிறான். அந்த கிளவி கேட்கிறா, இந்த பார் மன்னா, நான் வந்து உன் கூட அரமனையில் இருந்தா நான் வந்து குமரியா இருப்பேன், வெளியே வந்தா கிளவியா மாறிடுவேன், உனக்கு எது வேணுங்கிறா. இவன் சொன்னா, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவு எடுத்து கொண்டுருவான். அப்போ அந்த என்ன நீங்க பெண்கள் சம்பந்தம் நீங்க முடிவு எடுத்து அவன் என்ன பண்றான்னா, உடனே அவளே குமரியார, வெளியே போனாலும் குமரியாயிரா, வெளியே இருந்தாலும் குமரியா. சோ அவட்ட அந்த முடிவு விட்டதுனால அவ வந்து அங்க வந்து மன்னனுக்கு தகுந்த ஒரு ஒய்ஃபா மாறிடா அப்படின்னு ஹீரோட சொன்னதும், சார் இதுதான் சார் கிளைமேக்ஸ், வேணாம் சார் அந்த பொண்ணே முடிவு சொல்லி ஒத்துக்கிட்டாரு கேளுங்க. அது காரணம் சொல்றாரு, என் ஒய்ஃப்ட்ட நான் எதுவுமே மறைக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து அதான் சொல்லுவாரு, லட்சுமி போட்ட கூட சீரை தாண்டிட்டா, ஆனா என் ஒய்ஃப் போட்ட கூட தாண்ட மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு. உண்மை அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியும். சரிதான். எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே நன்றி முதல்ல வந்ததுக்கு. அதுக்கப்புறம் வணக்கம் சார். கீழே இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்டுங்களுக்கும் வணக்கம் சார். நீங்க வேற யாருமே எல்லாம் வேற வேற இல்ல சார், எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார், கிளையன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர், இந்த படத்துல முக்கியமானவங்க எங்களோட டைரக்டர் பகவதி பாலா சார். ஹார்ட் ஒர்க்கான படம் சார். என்னுடைய 2018 இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது. நிறைய பேசணும், ஆனா நிறைய பெரியவங்க இருக்காங்க, அவ்வளவா பேச முடியாது. இருந்தாலும் சொல்றேன், என்னுடைய உழைப்பு, என் கஷ்டம், என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான். இந்த சிவசம்பவ படம் தான் என்னுடைய எல்லாமே. நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இவ்வளவு அளவுக்கு நான் கஷ்டப்படேன், இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் சார். அதுல முதல்ல நான் நன்றி சொல்லணும்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த
இணைய தயாரிப்பாளர் லயன் செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல என்னால நிக்க முடியாது. என்னுடைய ஜட்ஜிங்க சார் எங்களுடைய பவர் இல்லைனாலும் அவங்களுடைய அட்வைஸை கேட்டுதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் நின்று இருக்கேன். எங்க ஜட்ஜி சாருங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் மூணாவதா நான் சொல்லணும்னா, இவங்க எல்லாம் இருந்தா மட்டும் போதாது, ஒரு இயக்குனர் இருந்தாதான் ஒரு யாரா இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆக முடியும். சும்மா எல்லாராலையும் தானா தயாரிப்பாளர், பணம் இருக்கிறவங்க எல்லாம் தயாரிப்பாளர் ஆயிட முடியாது. அதுக்கேற்ற உழைப்பும் இருக்கணும், அதுக்கேற்ற டைரக்டருங்களும் கரெக்டா இருந்தாதான் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிக்க வச்சுக்க மூணாவது நபர்னு சொல்லணும்னா எங்க டைரக்டர் பகவதி பாலா சாருக்கு நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான். என்னுடைய அம்மா வர முடியல, அவங்க உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அது என்னுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மருமகளா ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன், எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன். சினிமால சாதிக்கணும்னு என்னுடைய வெறி, எப்படி சொல்றது, எனக்கு புருஷன்னு எங்க ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாம இன்னைக்கு நான் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா அது சினிமா தான். ஐ லவ் மை சினிமா. என் சினிமா தான் எனக்கு லவ்வரு, என் சினிமா தான் என் புருஷன், என் சினிமா தான் எனக்கு எல்லாமே. சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாரா இருக்கேன்.